பாக்கெட்டில் துட்டு எடுத்துட்டு இந்த சாக்லேட்டு கொடுத்துட்டு பொண்ணு இட்டு போய் கடத்தல் பண்ணுறதெல்லாம் கிடையாதுங்க இந்த படம் இது. அதெல்லாம் நிறைய பார்த்தாச்சு. ஆனால் அப்படி போய் இப்படி போய் இன்ட்ரோலுக்கு மேலே கொண்டு வந்தீங்க தெரியுமா கதை 2026 அப்பயே நினச்சிக்கிறேன். படம் எப்படி இருந்தது? படம் நல்லா 2 மணி நேரம் காமெடியாக போகுது. நல்லா டென்ஷன் இல்லாமல் வந்து ஃப்ரீயாக வந்து ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் பண்ணுவேன். நல்ல படம். நான் காமெடின்றதுனால தான் இதை ப்ரிஃபர் பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து வேற மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அது வேற ஆனால் பிடிச்சிருந்தது. பாக்கெட்டில் துட்டு எடுத்துட்டு இந்த சாக்லேட்டு கொடுத்துட்டு பொண்ணு இட்டு போய் கடத்தல் பண்ணுறதெல்லாம் கிடையாதுங்க இந்த படம் இது. அதெல்லாம் நிறைய பார்த்தாச்சு. ஆனால் அப்படி போய் இப்படி போய் இன்ட்ரோலுக்கு மேலே கொண்டு வந்தீங்க தெரியுமா கதை 2026 அப்பயே நினச்சிக்கிறேன். அரசியல் லைன் பாரு இருக்குது. அரசியல் வேணான்ற ராதா ரவி என்ன கேரக்டரில் நடிக்கிறாரு இது ராதா ரவி. அப்போ நான் பார்த்துட்டு வந்துக்கிறேன். நீ பார்க்காதாலும் சொல்கிற. நான் டிக்கெட்டு கொடுத்து பார்த்துட்டு வந்துக்கிறேன். படம் அருமையாக இருந்துச்சு. குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம். அற்புதமாக இருக்கு. கலகலப்பாக இருக்குது. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. மியூசிக் ஓகே தான். பட் கதையாக நல்லா இருக்கு. கண்டென்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் கலகலப்பாக இருக்கு. டோட்டலாக டிஃப்ரெண்டாக. அவரோட காமெடிலாம் கொஞ்சம் ஒரு டைப் இல்லை, அப்படி ஒன்றும் பெருசாக தெரியல. இது ஒரு காமெடி மூவி. அது அப்படியே இல்லை, இதில் பிஜிஎம் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. அதில் இருக்குது பிஜிஎம் அளவுக்கு. ஆமாம், அந்த லெவலுக்கு வரல. ஆனால் அது ஓகே தான். படம் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸில் எதுனா இருந்தீங்கன்னா அந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாலியாக ஃபீல் ஆகும். நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருக்கா? செகண்ட் பார்ட் இல்லை, ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃபில் பார்த்து அந்த படத்தில் கொஞ்சம் லேக் மாதிரி வரும். பட் ஆனால் நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் நல்லா காமெடியாக இருக்கும். ஸ்லோவாக போகலாம் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நல்லா காமெடியாக இருக்குது. ஹீரோயின்லாம் ஒன்றும் இல்லை. சிவா தான் சூப்பர். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து சந்தோஷம் நல்ல ஒரு பிஜிஎம் அவ்வளோ சுமாராக தான் இருக்குது. பட் ஆனால் படம் சூப்பர். சூது கவ்வம் இல்லை, நாட்டை வந்து தூது கவ்வம் மாதிரி தான் எடுத்துக்கிறாங்க. நான் புரியுது நான் சொல்கிறது. நாட்டையே வந்து தூது கவ்வம், சூது கவ்வம் இல்லை, தூது கவ்வம்னா 2026 அந்த மையை வச்சு தான் அந்த கதையை க்ளீனாக கண்டுபிடிச்சேன். அப்லோடாக கண்டுபிடிச்சேன். ஏன்னா இதில் முக்கியமான கேரக்டரில் ராதா ரவி ஏற்கனவே எம்எல்ஏ இருந்தார். சந்திரசேகர் அவரும் இன்னைக்கு கரண்ட்டில் இருக்கிறாரு. புரியுதா? இவங்கள வச்சே மையை பெற்று வச்சுன்னா 2026 ஏதோ மாற்றத்துக்கோசம் இந்த எலெக்ஷன் படமே நினைக்கிறேன். சும்மா கடத்தின்னு போகிறது, சும்மா சின்ன தப்பு பண்ணுறது, லேப்டாப் திருடுறது, அந்த கதைக்கே எனக்கு பிடிக்காது. எனக்கு புரியுதா சொல்ல? இதெல்லாம் நான் ஆல்ரெடி பார்த்தவன் தான். இந்த கடத்தில் கித்தனா போய் பண்ணுறத. ஆனால் சிந்திக்க வைக்கிறது 2024 அந்த டைரக்டர் அர்ஜுனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். படம் எப்படி இருந்தது? படம் நல்லா 2 மணி நேரம் காமெடியாக போகுது. நல்லா டென்ஷன் இல்லாமல் வந்து ஃப்ரீயாக வந்து ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் பண்ணுவேன். நல்ல படம். நல்லா ஜாலியாக. ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி இருக்குது? செகண்ட் இல்லை, அதுக்கு வேறு மாதிரி இருக்குது, இது வேறு மாதிரி இருக்குது. ஆனால் இது நல்லா இருக்குது. நல்லா ஜாலியாக பார்க்குற மாதிரி இருக்குது. மியூசிக்கு காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அங்கங்கே நல்லா ட்ரெண்டிங் காமெடியாக இருக்குது. நல்லா ஜாலியாக இருக்குது. விஜய் சேதுபதி அளவுக்கு இந்த ஈக்குவலாக பண்ணியிருக்காரு. அவர் எப்படி பண்ணியிருக்காரு? அவர் மிர்ச்சி சிவா அளவுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணியிருக்காரு. விஜய் சேதுபதி அவர் என்ன பண்ணுமோ அதை பண்ணியிருக்காரு. ஆனால் இது நல்லா ஜாலியாக இருக்கும். என்ஜாய் பண்ணுற மாதிரி என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம். கருணாகரன் நல்லா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்க மாதிரி இதுலேயும் நல்லா பண்ணி இது அதில் கட்டு இதில் நல்லா பண்ணியிருக்காரு. ஹீரோயின் பண்ணியிருக்காங்க. இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஆக்சுவலாக சூதுகம் 1 பெஸ்ட்டாக, சூதுகம் 2 பெஸ்ட்டானா சூதுகம் 1 தான் பெஸ்ட்டு. இது வந்து அதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா நெயில் பண்ணியிருக்காங்க. அந்த சூதுகம் 1ஓட ப்ரீக்வல் தான் இது. அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஹீரோ தான் இப்போ திருப்பி வராரு. திருப்பி வந்து அவர் வந்து விஜய் சேதுபதி ஒர்க்கை எடுத்து பண்ணுற மாதிரி எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே இருக்குது. நல்லாவே அந்த கண்டினியூவேஷன் நல்லாவே பண்ணியிருக்காங்க. பாராட்டுறேன் என்டர் டீமை. பட் என்னன்னா செகண்ட் ஹாஃபில் இவங்களுக்கு ஸ்டோரி வந்து சின்ன ஸ்டோரி. கதை இதுதான் தெரிஞ்ச பிறகு அவங்க அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ராக் பண்ணி செகண்ட் ஹாஃப் 2 hours 18 minutes ஆச்சு எடுத்துகிட்டு போகணுமேன்னு எடுத்துகிட்டு போய் முடித்த மாதிரி இருக்குது. ஓகே, ஒன் டைம் வாட்சபிள் தான். பெருசாக ஆவு தசுபுசுன்னு சொல்கிற மாதிரி இல்லை. காமெடிஸ்லாம் நல்லா இருக்குது. காமெடிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில சீன்ஸ்லாம் வந்து நல்லாவே வாய் விட்டு சிரிக்கிற மாதிரி இருக்குது. நல்லா காமெடி ட்ராக்ஸ் நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுவும் உங்களுக்கு காஸ்டிங்கே கம்மி தானே, ஒரு 4-5 பேர் தான் மெயின் கேரக்டர்ஸு. அதை வச்சு நல்லாவே எடுத்திருக்காங்க, பாராட்டலாம். மியூசிக் அந்தபடி இல்லைங்க. அதுதான் உங்களுக்கு சூதுகம் 1ல அந்த அந்த மியூசிக்கை வச்சே விஜய் சேதுபதி என்ட்ரன்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு பிரம்மாண்டமாக தெரிஞ்சிச்சு. இதில் அந்த மாதிரி ஒரு மியூசிக்கும் இல்லை, ரொம்ப சிவாவை கெத்தாக போர்ட்ரே பண்ணுற சீன்ஸும் இல்லை. அதுதான் இடிக்குது.
அதான் சொல்கிறேனே, விஜய் சேதுபதி சார் அந்த மாசு அந்த மாதிரி பண்ணியிருந்தாரு. அந்த பார்ட் 1க்கு அது வந்து ஆப்டாக இருந்தது. பார்ட் 2க்கு வந்து இது கூலாக காமெடி அந்த பாலிடிக்ஸை வந்து கன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். எலெக்ஷன் நடக்கிறது அதுதான் வந்து ஸ்டோரியாக சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாக ரிவீல் பண்ண வேணாம். அதுக்கு வந்து சிவா வந்து ஆப்டாக இருந்தார் அந்த கேரக்டருக்கு. ஸோ நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு டீசன்ட் ட்ரை. நானே ப்ரோ இப்போ 2 படம் மிஸ்யூ படம் ஒன்று இன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு, இது ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுல்ல. நான் காமெடின்றதுனால தான் இதை ப்ரிஃபர் பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து வேற மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அது வேற ஆனால் பிடிச்சிருந்தது ப்ரோ. நான் காமெடிக்காக தான் வந்தேன். ஆனால் படம் வந்து வேற விஷயம் பாலிடிக்ஸையும் காமெடியும் கலந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஒன் டைம் வந்து பார்க்குற மாதிரி இருக்கு. கண்டென்ட் பாலிடிக்ஸ், இந்த பாலிடிக்ஸில் ஃபண்டிங் இலவசம் அதெல்லாம் வருது இல்லை, அதை பேஸ் பண்ணி தான் ஃபுல்லாக ரிவீல் பண்ண வேணாம் ப்ரோ. யோசிக்கிறோமே அப்படி தான் இருக்குது. ஏன்னா அதில் வந்து டக்குன்னு தோணும் ஃபஸ்ட் பார்ட்டில். இதில் வந்துட்டு அந்த மாதிரி ஆக்சுவலாக அந்த ஒரு ஆப்ரேஷன் ஒன்று பண்ணுவாங்க. அந்த சீன் ஓகேவாக இருக்கும். அந்த கண்ணுக்கே தெரியாத பொண்ணுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அது ஓகேவாக இருந்தது எனக்கு தெரிஞ்சு. மற்றபடி எல்லாமே எனக்கு அந்த படத்தோட கனெக்ட் பண்ணி எடுக்கணுன்ற மாதிரி எடுத்திருப்பாங்க. ஆமாம் சரி, ஒரே மாதிரி கதைனா ரீமேக் தான். பார்ட் 1ஓட கனெக்ட் இல்லாத அது வந்திருக்கு. ஆனால் அதில் விஜய் சேதுபதி என்னெல்லாம் மாதம் நம்ம கொண்டாடணுமோ அந்த சீனை இதில் கொண்டு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அது பெருசாக ஒர்க் ஆகலை. ஏன்னா அந்த சீனை எலிவேட் பண்ணது பிஜிஎம் தான். பட் இதில் பிஜிஎம் தான் ரொம்ப சுமார். ஆமாம், மிஸ் பண்ண கண்டிப்பாக. மியூசிக் ஒரு பெரிய மிஸ் இந்த படத்தில். அதில் என்ன முடிச்சாங்களோ அதே மாதிரி தான் இதுலேயும் முடிச்சிருக்காங்க. பார்ட் 1ல் எப்படி விஜய் சேதுபதி வந்து ஹீரோயின் நட்சத்திரம் பார்ப்பாரோ அதே மாதிரி தான் இதுலேயும் முடிச்சிருக்காங்க. ஸோ இது லீடாக எடுத்துக்கலாமா இல்லையான்றது தெரியாது மேபி. ஆனால் அதில் என்ன எப்படி முடிச்சாங்களோ அதே மாதிரி தான் எதுவும் முடிச்சிருப்பாங்க. ஸோ லீடெல்லாம் எனக்கு தெரில, வேணான்னு தான் நினைக்கிறேன். இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா அது பார்ட் 1ன்றது கல்ட் ஆகிடுச்சு. இதை இதுவுமே வேணாமல் தேவையில்லாமல் எடுத்த மாதிரி தான் எனக்கு தோணுது. நல்லா நடிச்சிருக்காங்களா வழக்கம் போல். அந்த படத்தில் என்ன மாதிரி ஒரு எஃபர்ட் போட்டாங்களோ அதே தான். ஆக்டிங்லலாம் குறை சொல்ல முடியாது. பிரச்சனை ஸ்க்ரீன் பிளேலையும் பிஜிஎம்லையும் தான். டேப்லேருந்து டேப்பு பிச்சு புதுசாக என்ன சிடியில் ஒட்டி போட மாதிரி இது எல்லாம் சாங் மாதிரி நல்லாவே இல்லை. என்ன நல்லா இது ஒன்று தான் அப்படியே வச்சுக்கிறீங்க. மிர்ச்சி சிவா நச்சிக்கிறாரு. மிர்ச்சி சிவாவில் எது நல்லா இருக்கும்? டவுன் படம் நல்லா இருந்தது, சென்னை 20 நல்லா இருந்தது. இந்த படம் வந்து அவர் ரசிக்கிற மாதிரி இல்லை, காமெடியே இல்லை சுத்தமாக. சிவா சூப்பராக பண்ணியிருக்காரு, செம்ம காமெடி. ரெண்டுமே ஒரே கதை தான் மையமாக வச்சு தான். இப்போ உள்ள நிகழ்வுகளை வச்சு கொஞ்சம் மாறுபடும். புரியல. சிங்காயிருக்கு ஃபுல்லாக சிங்காயிருக்கு. காமெடிலாம் சூப்பர். அதோட சூதுகம் 1ஓட சூதுகம் 2 சூப்பர் காமெடி. இல்லை அப்படியே இல்லை, சூதுகம் 2 சூப்பராக இருக்குது. செம்ம ஹிட்டாக போகுது படம். லீடு இருக்குது. இப்போ உள்ள அரசியல்வாதி என்னென்ன பண்ணுறாங்கிறத வச்சு மாறும். இதே மாதிரி பண்ணாங்கன்னா மாறும், கண்டிப்பாக படம் வரும். அரசியல் தான் படமே, வேறு எதுவுமே இல்லை. அரசியல் தான் படம். இளைஞர்கள் முதியோர்லேருந்து எல்லாருமே பார்க்க வேண்டியது. தமிழ்நாடுக்கு முக்கியமான படம் இது, பார்க்க வேண்டியது. இது தனியாக போகுது, ஆனால் கதையெல்லாம் ஒன்று சேம் ஸ்டோரி தான். ஆனால் இப்போ உள்ள நிகழ்வு மட்டும் இது கலாய்க்கிறதோட இது உண்மை நிகழ்வு தானே. இப்போ உள்ள அரசியல்வாதியை பற்றி தான் சொல்கிறாங்க. ஆனால் சீரியஸாக சொன்னால் யாருமே அதை பார்க்க மாட்டாங்க. ஒரு காமெடியாக சொன்னால் தான் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து அதை லைக் பண்ணுவாங்க. அதனால் காமெடியாக எடுத்திருக்காங்க. காமெடியாக பார்த்துட்டு நம்ம சீரியஸாக ஆகிக்க வேண்டியதான். காமெடி ஃபிலிம் இருக்குது. மியூசிக்கெல்லாம் சூப்பர். படம் ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக போகுது.